ஆன்டி அங்கிள் லவ்வுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி அந்த லவ்வே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த படம் தான் ஆப் ஜெய்சா கோய். ஸோ இது வந்து இப்போது ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. 42 வயசு ஆகிற ஒரு இன்னசென்ட் ஹீரோ நம்ம மாதவன். ஸோ அவருக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுனாலே ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு ஹீரோ தான் அவர். அண்ட் அது இல்லாமல் ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஒரு 32 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் நடுவில் வந்துட்டு மீட் பண்ணி ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் ஒரு குண்டு ஒன்று வெடிக்கும். அது என்னடா குண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் வந்துட்டு அந்த லவ் போர்ஷன்ஸுன்றது அருமையாக ஒர்க் ஆயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு பழைய லவ் போர்ஷன்ஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ப்ரீஸியாக கூலாக ஒரு மாதிரி சில்லாக நல்ல ஒரு விஷுவல்ஸோடு இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். 2025 ரிலீஸ் ஆன படம் தான். அண்ட் இதில் வந்து நம்ம தங்கல் ஹீரோயின் ஸோ அவங்களுமே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து விஷுவலி செம்ம அப்பீலிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.